அவர்கள் சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மடிக்கணினி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 52,36,000 மடிக்கணினி மாணவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டு காலமா அதை கிடப்பில போட்டு இப்பொழுதுதான் அந்த மடிக்கணினி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்குது. நாங்கள் பார்த்தேன். இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்கிற எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறாங்க. இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருக்கு. சரி, எப்பாவது கொடுக்குறீங்களே, எதற்காக கொடுக்குறீங்க? நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை. அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல, மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அப்பவும் கொடுக்கல. அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசத்துல 3 ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வெளியேற போறாங்க. அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க, அதனால என்ன பயன்? ஆக அரசோடைய நோக்கம் என்ன? தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்கும், அதுதான் நோக்கம். மாணவர்களுக்கு நல்லது செய்தவரும் நன்மை செய்தவரும் நோக்கமே இல்லை. அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்தவரும் இந்த அரசா எண்ணி இருந்தா நாங்க வைத்த கோரிக்கை, அந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்க கோரிக்கை வச்சோம். நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தோம்.